கர்த்தர் உன்னை தினமும் தேடிவர என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம். இன்று கர்த்தருடைய வார்த்தை தியானிப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்மோடு கூட இருந்து உத்தமரை காக்கிற தேவன் நமக்குள்ளே இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவு உத்தமமாக நடக்கிறது, அதாவது மற்றவர்களுக்கு துரோகம் செய்யாமல் நல்வழியிலே நடக்கிறவர்களை தேவன் எப்படி பார்க்குறார் பாருங்க. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மை வழங்கார். அவர் செய்கிறார், நன்மை வழங்காமல் இருப்பாரா? எப்பொழுதும் அவர் கூடவே இருக்கிற தேவன் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு. இப்போ ஒரு கம்பெனியில் இருக்கீங்க, அங்கே நிறைய பேர் சும்மா ஏதோ ஏனதானமாக வேலை பார்க்குறாங்க. சில நேரத்தில் கம்பெனியில் திருட்டுத்தனம் இருக்கும், சில கம்பெனியில் வேலை ஏதாட்டு போய் சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்படி நிறைய இதாக இருக்குது. ஆனால் உத்தமமாய் நடக்கிறவர்கள், இல்லை எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை தான், அதனால் நான் சரியாக செய்ய போகிறேன் அப்படின்னு அந்த வேலையை ஒருவன் சரியாக செய்யும்போது தேவன் நன்மை வழங்காமல் இருப்பாரா? அவர் கண்டிப்பாக அதற்கான பலனை கொடுப்பார், அதற்கான ஈவை கொடுப்பார். ஏனென்றால் அவனுடைய எண்ணம் எப்படி இருக்கிறது என்றால், அவன் என்ன யோசிக்கிறான்னா, நான் ஒரு வேலை செய்கிறேன் என்றால் அதில் கர்த்தரை எனக்கு கொடுத்திருக்கிறார் அந்த வேலை. ஆகையால் இந்த வேலையிலே கர்த்தர் கொடுத்திருக்கிறது, இந்த வேலையினுடைய கர்த்தருடைய கரம் இருக்கிறது என்று அவன் விசுவாசிக்கிறான். எப்பொழுது ஒரு மனிதன் இப்படி விசுவாசித்து வேலை செய்கிறானோ அவனுக்கு ஒரு நாளும் நன்மை குறைவு இருக்காது. அதனால தான் நன்மை வழங்காதாரா அப்படின்னு போட்டிருக்கு. வழங்காதீரா, அதாவது கொடுக்காம இருப்பாரா? கண்டிப்பாக கொடுப்பார். ஏனென்றால் அவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறான். ஏனென்றால் அவன் வேலையை அவன் கனம் பண்ணுகிறான். பாருங்க, ஆதியாமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆதாம் உண்டு பண்ணி ஏதேன் தோட்டத்தில் வைத்து அவனுக்கு ஒரு அற்புதமான ஒரு இடத்தை கொடுத்த அந்த தேவன் அவனுக்கு ஒரு வேலையும் கொடுத்தார். ஆனால் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, வேலை ஒரு பெரிய சாபம் உண்டு. ஆனால் தேவன் வேலை ஏன் கொடுத்தார் என்றால் அது மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஒரு மனிதனுக்கு வேலை என்பது எப்படின்னா, அவன் வேலை செய்யும் பொழுதுதான் அவனுக்குள்ளே இருக்கிற அந்த தாளந்து வெளியே வரும். அப்படி தானே? அதான உண்மை. ஒரு மனிதனுக்கு அந்த செய்யும் பொழுது தான், அதே மாதிரி தான் அவன் உத்தமமாக நடக்கும் பொழுது தான் அவனுக்கு இருக்கிற அந்த தாளந்து வெளியே வரும். எப்படி இருக்க வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி அதை கையாள வேண்டும், எப்படி அதை செய்ய வேண்டும் என்று அவன் அதை கற்றுக்கொள்கிறான். அந்த வேலையில் இந்த வேலைன்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் கற்றுக்கொள்கிறான். இந்த மாதிரி எங்கிருந்து வருகிறதுனா தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருது. அந்த அன்பை அவன் பெற்றுக்கொள்கிறான். அந்த அன்பை அவனுக்குள்ளே இருக்கிறதை ஈர்த்து கொள்கிறான். ஈர்த்து கொள்ளும் பொழுது என்ன கிடைக்கிறது? கர்த்தர் அவனோடு கூட இருந்து கிறிஸ்து அவனை காக்கிறார். அந்த காக்கு மட்டுமல்ல, அவனுக்கு நன்மை கொடுக்கிறார். நன்மை கொடுத்து அவனை மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு ஸ்தானத்திலே அவர் வைக்கிறார். ஏனென்றால் அவன் உத்தமமாய் நடக்கிறான். உத்தமமாய் நடக்கிறவருக்கு கூட இருக்கிற அந்த தேவன் அந்த வேலையிலே அவன் கவனம் செலுத்துகிறான். அந்த வேலை என்பது தேவன் கொடுத்த ஆசீர்வாதம். அதனால தான் சொல்கிறது, ஐஸ்வர்யம் கர்த்தரால் வருகிறது. அந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலன் கர்த்தர் கொடுக்கிறார். ஆகையால் அந்த வேலையிலே அவன் கவனம் செலுத்தும் பொழுது அந்த ஐஸ்வர்யத்தையும் அவர் சேர்த்து கொடுக்கிறார், ஆசீர்வாதத்தை சேர்த்து கொடுக்கிறார். இஸ்ரேல் மக்களுக்கு தேவன் சொல்கிறார், நீ கையிட்ட காரியங்களை நான் பாக்கிய பண்ணுவேன் அப்படி சொல்லி. ஏனென்றால் ஏன் இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் பைபிளில் இருக்கு என்றால், அந்த வார்த்தைகள் நீ உத்தமமாக நடக்கிறதற்காகத்தான். இந்த நடக்கும் பொழுது, இதெல்லாம் நீ செய்யும் பொழுது, இந்த வார்த்தைகளை நீ கவனமாக கவனிக்கும் பொழுது, அதான் ஒரு மனிதனுக்கு, அதான் பைபிளில் சொல்லி, இரவும் மகளும் இதை தியானித்து கொண்டு இருக்கிறவன் பாக்கியவான். ஏனென்றால் அவனுக்கு எங்கேயுமே குறுகி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒருத்தன் உத்தமமாக நடக்கிறான்னா அவன் யாருக்குமே பயப்பட மாட்டான். ஏன் பயப்படணும்? பயம் யாருக்கு வருது? தவறான வேலைகளை செய்யும் பொழுது, செய்யும் பொழுது அவன் செய்யாமல் ஏமாற்றி அப்படி இப்படி செய்யும் பொழுது அவனுக்கு பயம் வரும். உத்தமமாக நடக்கிறவனுக்கு பயம் வராது. ஏன்னா அவன் சரியாக இருக்கலாம், அவன் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறான். ஏன்னா கர்த்தர் சொல்லியிருக்கிற வேலையை நான் கொடுக்குறேன், அதை உனக்கு ஆசீர்வாதத்தை தருகிறேன், நீ எப்படி அப்படி இருக்கும் பொழுது அவனுக்கு ஈவை கொடுத்து ராஜாக்கள் முன்பாக கொண்டு நிறுத்துகிறது. அதான் ரொம்ப முக்கியம். இந்த வேலையில் சில இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு சில வேலைகள் செய்கிறவர்களை பார்த்தாலே இவனை மேலே தூக்கணும், இவன் செய்கிற வேலை ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது, இவன் செய்கிற வேலை ரொம்ப பிரமாதமாக இருக்குன்னு சொல்லி அவனை பெரிய தலைமைத்துவத்தில் கொண்டு வச்சுருவாங்க. பாருங்கள், இன்றைக்குள்ள பெரிய பெரிய ஆட்கள் தலைமைத்துவத்தில் இருக்கிறனால அவங்க ஏதோ ஒரு காரியத்தை சரியாக கையாளுறாங்க. அவங்களுக்கு வேலை கொடுக்கப்பட்ட வேலை சரியாக செய்கிறாங்க, நேரத்துக்கு செய்கிறாங்க, சரியாக அந்த நேரத்தை பயன்படுத்துகிறாங்க. பார்த்தீங்கன்னா சில 9 மணி ஸ்கூல் ஆஃபீஸில் 9 மணி டியூட்டினா 9 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் போகணும்.
இல்லை நான் 9 மணி டியூட்டினா 9:10க்கு தான் போவேன் அப்படின்னா யார் உங்களுக்கு உயர்வு கொடுப்பாங்க? கொடுக்கவே மாட்டாங்க. நீங்கள் அந்த இடத்துல உத்தமமாக நடந்து கொள்ளணும். சீக்கிரமாக நேரத்துக்கு சரியான நேரத்தில் நீங்கள் பஞ்ச் பண்ண பழகணும். சரியான நேரத்துக்குள்ளே நீங்கள் போகணும். இப்படி எல்லாமே அப்படி தான். ஸ்கூல்லையும் அப்படி தான். சரியான நேரத்துக்குள்ளே போக வேண்டியிருக்கும். எல்லாம் இல்லை அவன் தர சம்பளத்துக்கு நான் ஏன் போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. ஏனென்றால் நீங்கள் சரியான பலனை நீங்கள் கையாள. ஆனால் நீங்கள் நினைக்கிங்க நான் ஏன் செய்யணும் அப்படின்னு. அப்படி செய்யாமல் இருப்பதனால் உங்களுடைய ஆசீர்வாதங்கள் இழந்து விடுங்கள். நீங்கள் சரியாக விதைக்கும் பொழுது, உங்களுடைய கடமைகளை நீங்கள் சரியாக செய்யும் பொழுது, உங்களுடைய தாளந்துகளை நீங்கள் கொண்டு வரும் பொழுது, ஆனால் நீங்கள் சரியான நேரத்துக்கு செய்து உங்களுடைய தாளந்துகளை நிறைய நேரத்தை அதை கொடுக்க வேண்டியிருக்கும். கொடுக்கும் பொழுது தான் நீங்கள் அங்கே இந்த பலனை பெறுவீங்க. அப்பொழுது அந்த ஐஸ்வர்யம் நிற்கவே நிற்காது, உங்களை தொடர்ந்து வரும். இப்படி தான் தேவன் இப்படி தான் அதை கற்றுக் கொடுக்கிறார். அதான் உத்தமமாக நடக்கிறவர்களுக்கு நன்மை கொடுக்காமல் இருப்பார் அந்த கர்த்தர். இந்த கர்த்தர் ஒவ்வொரு நாளும் இப்படி தான். கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிற என்ற தலைப்பில் தியானிக்கிறது. அவர் உங்களை தேடி இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லி உங்களை கனப்படுத்துகிறார். கனப்படுத்தி அதை உயர்ப்பிக்கிறார். உயர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை செல்வ செழிப்போடு வாழ அவர் கற்றுக் கொடுக்கிறார். கற்றுக் கொடுத்தது மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்க்கையில் சிறந்து வாழ, உங்களுக்கு வாழ்க்கையில் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு தேவன் என்ன செய்ய பாருங்க, அவர் உத்தமமாக அந்த ஞானத்தை கொடுக்கிறார். உங்கள் உள்ளத்திலே அவர் வைக்கிறார். உள்ளத்திலே வைக்கிறது மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக செய்வதற்கு தான் இந்த மாதிரி வார்த்தைகளை கொடுக்கிறார். இதெல்லாம் நீங்கள் ஒவ்வொரு நாளும் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி வார்த்தைகளை தேவன் எனக்கு இந்த மாதிரி சொல்லியிருக்கிறார். நான் அந்த காரியத்தை செய்யும் பொழுது, உத்தமமாக செய்யும் பொழுது என்னுடைய உள்ளம் முதல்ல சந்தோஷப்படுது. அப்படி தானே? நீங்கள் ஒரு காரியத்தை நீங்கள் சரியாக செய்யணும்னு வச்சுக்கலாம், முதல்ல உங்கள் உள்ளம் அந்த ஒரு வேலை கொடுத்துருக்காங்கன்னா நான் அதை சரியாக செஞ்சுருக்கேன், இதில் ஒரு தவறு இருக்காது அப்படிங்கும்போது உங்களுடைய உள்ளமே முதல்ல சந்தோஷப்படும். அந்த சந்தோஷப்படுற முதல் கொண்டே உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வர ஆரம்பிச்சிடும். ஏனென்றால் நீங்கள் கொடுக்கப்பட்ட வேலையை சரியாக செய்கிறீங்க. ஏனென்றால் அது சரியாக எந்த வேலையும் இருக்கட்டும், எந்த ஒரு மெக்கானிக் வேலை இருக்குது, ஏசி எதுவும் இருக்கட்டும், ஒரு வேலைன்னு வந்துச்சுன்னா அதை பர்ஃபெக்டாக, அதாவது 100% நீங்கள் கொடுக்கும் பொழுது நீங்கள் சரியாக அதை உத்தமமாக நடக்கிறீர்கள். இந்த உத்தமமாக நடக்கும்போது நன்மை வரும். நன்மை என்றால் என்ன? தேவன் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார். நன்மை என்றால் என்ன? உங்களுக்கு நல்ல ஆள் பலன் இருக்கும். உங்களுக்கு மறுபடியும் உங்களை கூப்பிடுவாங்க, அந்த நல்ல வேலை செய்கிறான் அப்படின்னு சொல்லி மறுபடியும் உங்களுக்கு அந்த ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா கூப்பிட்டு உங்களை அந்த வேலையை செய்யக்கூடிய பலனை உங்களுக்கு கொடுப்பாங்க. எல்லா காரியத்திலையுமே இந்த மாதிரி செய்கிற அந்த ஆசீர்வாதம் எப்படி வருதுன்னா, நீங்கள் உத்தமமாக நடக்கும் பொழுது தான். செய்கிற வேலையை சரியாக செய்து இந்த செய்கிற அந்த தாளந்துகளை நீங்கள் வெளிப்படுத்தும் போது உங்களிடத்தில் இருக்கிற உங்கள் தாளந்தை நீங்கள் எல்லாத்தையும் எல்லாத்தையும் செய்யும் பொழுது உங்களுடைய ஐஸ்வர்யம் உங்களை நோக்கி வரும். இந்த உத்தமமாக செய்கிற அந்த தேவன் உங்களுக்குள்ளே இருப்பார். உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். இந்த காக்கிற தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஆகால் சோர்ந்து போகாமல் ஒவ்வொரு நாளும் நான் உத்தமமாக நடக்கிற எனக்கு கிருபை தந்த தேவனுக்கு கொடான கோடி நன்றி என்று சொல்லி கர்த்தர் நீங்கள் நன்றி செல்லும்போது கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.